வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவரோட பேஷண்ட்டை வந்து ஹீஸ் கம்ப்ளீட்லி ஹெல்த்தின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, அவர் ஃபிசிக்கலி ஃபிட்னஸாக இருக்கிறாங்களோ இல்லையோ, மென்டலியும் அவர் ஃபிட்னஸாக இருக்காங்களான்றது பார்த்து தான். பட் நம்மளை அறியாமலே நம்ம மனதளவில் நிறைய பாதிப்புகள் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய நோய்க்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இதே மாதிரி மன ரீதியான நிறைய அரிய விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக நம்ம கூட சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஆனந்தன் பன்னீர்செல்வம் இருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். ஸோ டாக்டர், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரியே ஒரு மனுஷனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தான் வந்து மென்டல் ஃபிட்னஸும் இருக்கணும்னு நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் நிறைய டாக்டர்ஸை சந்தித்ததில் அவங்களும் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குன்னு. பட் ஆஸ் அ சைக்கியாட்ரிஸ்ட் நீங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் மன ரீதியில் வருது அண்ட் அது அவங்கள மக்களை வந்து எப்படி அது பாதிப்படைய வைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சொன்னீங்க ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு டாக்டருங்க நினைப்பாங்கன்ட்டு. ஆமாம், டாக்டருங்க நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். WHO என்ன சொல்லுதுன்னா, ஓகே, ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங், ஓகே, நாட் மியர்லி அன் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். அதாவது எனக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை, தைராய்டு இல்லை அப்படிங்கிறதுனால நீ ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. எவன் ஒருத்தன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சமீபத்தில் ஒன்று சேர்த்துருக்காங்க, ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்கானோ அவன் தான் ஆரோக்கியமானவன். நோய் நீ உனக்கு வந்து எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்றதுனால வந்து அவனுக்கு அப்படிங்கிறது வந்து WHO சொல்லுது. அந்த WHO உலக சுகாதார அமைப்பு வந்து ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்கு. சாதாரணமாக அன்றாடம் மக்களுக்கு வரக்கூடிய வைரஸ் காய்ச்சல் ஆரம்பித்து டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு கோட் நம்பர் கொடுத்துருக்கிற மாதிரி சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ்க்கு வந்து F00லேருந்து F98 அது வரைக்குமான ஒரு 100 மேஜர் கிளாசிஃபிகேஷனில் வந்து சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் இருக்கு. இதில் வந்து F40 to F49ங்கிறது வந்து நியூராட்டிக், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அண்ட் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது தான் F40 to F49. இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ங்கிறது வந்து நம்ம காமனாக சைக்கியாட்ரியில் வந்து பைத்தியம், லூஸு அப்படின்னு முத்திர குத்துற மேஜர் சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் கிடையாது. இது வந்து சமூகத்துல எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, உங்களுக்கு அன்றாடம் நம்ம கிட்ட இருக்கிறவங்கள காமனா இருக்கிற பிரச்சனை. இது 100ல 65% பேருக்கு வந்து ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரிவலன்ஸ் எல்லாம் சொல்லுது. அந்த அளவுக்கு ரொம்ப காமனான பிரச்சனை. ஆனா அது வந்து வளர்ந்த நாடுகள்ல மட்டுமே இதுக்கு வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு. இங்க 125 மில்லியன் மக்கள் வாழ்ற இந்த நாடு, 70% பேர் ஏழையா இருக்கிற நாடு, சாதாரண தலைவலி, ஜுரம், பிபி, சுகருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத நாடு, ஆங்ஸைட்டி டிசார்டர் மாதிரியான ப்ராப்ளம்க்கு வந்து அது உயிர்கொல்லி நோயா இல்லாததுனால, அது உயிர்கொல்லி நோய் கிடையாது, ஆனா மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை கொல்லும் தீவிரமான நோய். அதனால இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்க்கு வந்து நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள்ல வந்து ப்ராப்பரா ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் ஹெல்ப் எடுக்கிறது இல்லை. அதனால இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க போய் தஞ்சமடைகிற இடம் காமனா நம்பர் 1 ஆல்கஹால், நம்பர் 2 ஆன்மீகம், நம்பர் 3 டாக்டர் ஷாப்பிங். டாக்டர் ஷாப்பிங்னா தேவையில்லா, அதாவது ஆங்ஸைட்டி வந்து உடல் உபாதைகளா வெளிப்படுறதுனால மற்ற துறை சார்ந்த டாக்டர்கள்ட்ட போய் தஞ்சமடைகிறது. நம்பர் 4 மூட நம்பிக்கைகள், மேஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட், மந்திரம், தந்திரம், செய்வன, சூனியம் அப்படின்னு போற விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள் தான் ஆங்ஸைட்டி டிசார்டரோட மேனிஃபெஸ்டேஷன்ஸா இருக்கு. ஒன்னு வந்து ஒரு
ஆழ்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே டாக்டர். ஸோ ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்போது வந்து எங்களுக்கெல்லாம் ஆங்ஸைட்டி வந்து ஒரு இமோஷனாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். பட் நீங்கள் சொல்லும்போது ஒரு லைட் டென்ஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிற ஆங்ஸைட்டி எங்களுக்கு இருக்கா, அந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும் டாக்டர். ஸோ இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிகாஸ் அந்த ஆங்ஸைட்டின்றது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஹியூமன் எமோஷன். கோபம் மாதிரி, சந்தோஷம் மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன் எமோஷன். ஒரு குறிப்பிட்ட லெவல், ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்டு வரைக்கும் ஆங்ஸைட்டிங்கிறது நார்மல். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த இடத்துல பேச வந்திருக்கேன், எனக்கு இதுதான் முதல் தடவை இன்டர்வியூக்கு வந்திருக்கதா நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது, கையெல்லாம் வேர்க்குது, வயிற்ற கலக்குது, நாக்கு வறண்டு போகுது, வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போகுது. இது நார்மல். ஓகே. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாகவுமே எனக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஆங்ஸைட்டி டிஸார்டர். ஓகே. இப்போ வந்து ஆங்ஸைட்டிங்கிறது வந்து இந்த இடத்துல பாம்பு வந்ததுன்னா ஆங்ஸைட்டி வரணும், எனக்கு பயம் வரணும், அப்போ தான் அதை அடிக்க முடியும், இல்லைன்னா கொத்திட்டு போயிடும். அதுக்கு வந்து அந்த அந்த பாம்பை பார்த்தோன்னே ஃபைட் ஆர் ஃப்ளைட், அதை வந்து அடிக்கலாமா ஓடலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அந்த பயம்தான். ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன், அதோட சேர்ந்து சண்டை போடலாமா இல்லை வந்து ஓடி போயிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணுற அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த ஆங்ஸைட்டிங்கிற உணர்வு தான். அந்த ஆங்ஸைட்டிங்கிற உணர்வு வந்து மனிதனுக்கு மிகவும் தேவையானது. அது வந்து ஒரு லெவலை தாண்டி போகும்போது, அந்த த்ரெஷோல்டை தாண்டி போகும்போது, அவனால் அதை டீல் பண்ண முடியாமல் இருக்கும்போது அது வந்து பல்வேறு கோணங்களில் வெளிப்படுது. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆங்ஸைட்டின்னு சொல்கிறத பார்த்தா எல்லாருக்குமே இருக்குங்கிற மாதிரினா நமக்கு இருக்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமெரிக்காக்காரன் சொல்றான், எங்கள்ல 2 அமெரிக்கன்ல ஒருத்தனுக்கு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இன்னும் அதிகமாகவே சொல்றாங்க. சில கண்ட்ரீஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஆங்ஸைட்டி டிஸார்டரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே சொல்றாங்க. அந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்கும்போது அதனால வந்து அந்த தனி மனிதனுடைய மனம் எந்த அளவுக்கு கசக்கி புழிஞ்சி அவனை ஒவ்வொரு நாளும் வெளியில பார்க்கறதுக்கு டிப்டாப்பா ஸ்மார்ட்டா பவுடர் பூசி பளபளன்னு தான் இருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அவனுடைய கஷ்டங்கள், அவன் அனுபவிக்கிற நடைபெற வாழ்க்கை வந்து அந்த மனிதனுக்கு மட்டுமே உணரக்கூடிய ஒரு ஆழமான ஒரு நோய், மெடிக்கல் பிரச்சனை. இது வந்து ஒரு சமூக பிரச்சனையோ ஒரு பொருளாதார பிரச்சனையோ, எனக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கு, எனக்கு ஜாப்ல ஸ்ட்ரெஸ் அதனால ஆங்ஸைட்டி, குடும்பத்துல ஒய்ஃப் கூட சண்டை அதனால ஆங்ஸைட்டி, இந்த மாதிரியான நார்மலா இருக்கக்கூடிய கடன் தொல்லை, காதல் தோல்வி, இதெல்லாம் வந்து ஆங்ஸைட்டி ஏற்படுது. இதெல்லாம் நார்மலா மனுஷன் சந்திச்சு ஆக வேண்டிய பிரச்சனைகள். ஆங்ஸைட்டிங்கிறது வந்து பிரெயின்ல செரட்டோனின், காபா அப்படின்னு 2 கெமிக்கல் வந்து ஒரு லெவலுக்கு கீழே குறையிறதுனால வரக்கூடிய ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம். லைக் டயபெட்டிஸ் மாதிரி, ஹைப்போதைராய்டிசம் மாதிரி ஒரு பியூர்லி எ மெடிக்கல் ப்ராப்ளம்.